இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் என்டர்டெயின் பண்ணலான்னு 3 டீம்ஸும் தனியா உட்காந்து ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. கானா வினோத் டீமுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா, அவரே வந்து பாட்டெல்லாம் எழுதுவாரு. நல்லா ஃபன்னா எழுதுவாரு. ஸோ, அவர் பாட்டு எழுதிட்டுருக்காரு. அமித் வந்து அதுக்கு மெட்டு போட்டுட்ருக்காரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டுருக்காங்க. மிச்சவங்க எல்லாம் அவங்க சொல்றத கேட்டு அந்த பாட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ். இன்னொரு பக்கம் மாப் வாரியர்ஸில் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, கமருதீன், விக்ரம் அவங்கலாம் சேர்ந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கமருதீன் கிட்ட விக்ரம் சொல்கிறாரு, எல்லாரையும் உன்னால் வரைய முடியுமான்னு. கேர்ள்ஸ் எல்லாம் இந்த பக்கம், ஏன்னா இந்த சாம்பார் ஸ்குவாட் இருக்காங்களா, இவங்க 5 பேரும் வந்துட்டு பாட்டுக்கு எப்படி டான்ஸ் ஆடணும், பாட்டுக்கு ஓன் லிரிக்ஸ் இவங்களாவே எழுதி கொஞ்சம் சாம்பார் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அந்த லிரிக்ஸ்க்கு 5 கேர்ள்ஸும் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நீ வரைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து சொல்லிட்டுருக்காரு. உடனே கமருதீன் சொல்கிறாரு, 5 பேர் வரையணுன்னா கொஞ்சம் இதுதான், இருந்தாலும் நான் ட்ரை பண்ணிடுவேன். தீபக் அண்ணா வந்து அப்படியே ஜம்முன்னு அப்படியே உட்காந்துருந்தாரு. அதனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு வரையறதுக்கு. கொஞ்சம் கூட அவர் அசையலை, அதனால வரைஞ்சிட்டேன். இவங்க வேணால் குக் பண்ணுற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதையாச்சும் இந்த விஜய் டிவி வந்து டிவியில் போடாமல் இல்லாமல் இருக்கணும். லாஸ்ட் டைம் அவர் தீபக்கை வரையும் போது அதை வந்து காட்டலை. இது இந்த மாதிரி சில ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் யார் பண்ணியிருந்தாலும், ஒரு 2 சீசன் முன்னாடி ஏடிகே வந்து அழகாக வரைஞ்சி கொடுத்துருப்பாரு. ஸோ அதை வந்து காமிச்சாங்க. அது மாதிரி இதை கொஞ்சம் காமிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். உடனே கமருதீன் சொல்கிறாரு, நம்ம வரையலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து 5 பேரையும் வரைய போகிறார் போல இருக்குது. ஒரு டீம்லேருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்ல. ஸோ அதுக்காக இவங்க எல்லோரும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.